PRO யூனியன் பிரசிடென்ட் என் விஜயமுரளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் பூங்கோதை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நடிகை பிரியா ஜியோன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் NT பெருமாள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு வெங்கட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் ஜி சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் ராம் ஆனந்த் அவர்களுக்கு சால்வை அனுப்புவதற்காக வனிதா விஜயகுமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க என் விஜயமுரளி அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, இந்த தயாரிப்பாளரின் அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்துள்ள அவருடைய உறவினர்களே, நண்பர்களே அனைவரையும் வரவேற்கிறோம். அடுத்ததாக இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதமாகிடுச்சு. இன்னொரு படத்திற்கு இங்கே வரவேற்பை வழங்க வந்திருக்கிற தயாரிப்பாளர் செல்வகுமார் அவர்களே, பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த படம் வந்து இப்போ வைஜெயந்தி IPSங்கிறது ஒரு ஏற்கனவே விஜயசாந்தி நடித்த ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம். அந்த V ஃபார் விக்டரிங்கிறதுனால மறுபடியும் வனிதா விஜயகுமார் இதில் நடிச்சிருக்கிறதுனால மறுபடியும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். நீங்கள் சைலண்டாக இருக்கிறத பார்த்தா உங்கள் மனசுக்குள்ளேயே வாழ்த்துறீங்கன்னு நினைக்கிறேன். வினோத்குமார் வந்து நம்ம நீண்ட நாள் நண்பர். அவர் இந்த படத்தில் கொஞ்சம் கூடவே இருந்து எல்லாம் முடிச்சிருக்கிறாரு. அவரே தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவருக்கு உறுதுணையாக நம்ம இன்றைக்கி சனிக்கிழமை நான் கருப்பு பண்ணி நினச்சிட்டு வந்த விஜய் வந்து கூட இருக்கிறாரு. ஸோ அவருக்கும் ஒரு கைத்தட்டல் போட்டிங்கன்னா 2 பேருமே நல்ல தேட்டராக பார்த்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள், அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து, ஊடக நண்பர்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பொதுவாக ஒருத்தர் சொல்லுவாங்க, சான்ஸ் கேட்டு வர்ற ஒரு டைரக்டர் வருவார், முதல்ல சான்ஸ் கேட்டு நடந்து வருவார். படம் எடுக்க ஒரு தயாரிப்பாளர் காரில் வருவார். படம் முடியும்போது படம் ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா சான்ஸ் கேட்டு வந்த ஒரு காரில் போவார், காரில் வந்த தயாரிப்பாளர் நடந்து போவார். இன்றைக்கி அந்த சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ துணிச்சலாக படம் எடுத்திருக்காங்கன்னா முதல்ல இந்த தயாரிப்பாளர் நம்ம இவரை பாராட்டணும் நம்ம. ஏன்னா சினிமா வந்து இன்றைக்கி வந்து அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இன்றைக்கி கூட, நேற்று கூட பெப்சி கூட வந்து உட்காந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்திருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்தில். ஸோ இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 3 வருஷத்துக்கு வந்து எல்லாமே ஒரு தியாக மனப்பான்மையோட படத்தில் ஈடுபாட்டோடு இருந்தால் தான் அடுத்த ஒரு லெவலுக்கு சினிமா போகும். ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து உள்ளங்கையில் படம் வந்துருச்சு, மொபைலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேட்டரில், ஆனால் ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தேட்டரில் போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பார்க்குறது வந்து கண்ணுக்கு பெரிய கெடுதல், மூளைக்கு பெரிய பாதிப்புன்னு இப்போ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபோனை அவசியத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 24 மணி நேரமும் அந்த வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு படங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே காசு கொடுத்து அழிச்சிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து தியேட்டரில் போய் படம் பாருங்க. இப்போ தியேட்டரில் கட்டணங்களும் குறைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி பார்க்கிங்க்கு வந்து கட்டணத்தை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து. ஸோ இனிமேல் வந்து சின்ன படங்களுக்குன்னு டெய்லி நூன் ஷோ கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. 11 மணி காட்சி மட்டும் சின்ன படங்களுக்குன்னு, அதாவது சிறு முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட சிறப்பான படங்களுக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி சினிமா போயிட்டுருக்குது. அதுக்காக எல்லா அமைப்பு தலைவர்களும் வந்து உட்காந்து தன்னலம் கருதாது பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லா செக்டார்லையும் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே தயாரிப்பாளராக தான் இருக்காங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் தான். ஆனால் நடிகர் சங்கத்தில் பார்த்திங்கன்னா தலைவர் நாசரும் தயாரிப்பாளர் தான், செயலாளர் விஷாலும் தயாரிப்பாளர் தான். 24 யூனியன் அடங்கிய பெப்சியோட தலைவர் ஆர்கே செல்வமணியும் ஒரு தயாரிப்பாளர் தான். அதே மாதிரி எழுத்தாளர் சங்கத்தில் தலைவராக இருக்க கே பாக்கியராஜும் ஒரு தயாரிப்பாளர் தான். இயக்குனர் சங்கத்தில் இருக்கிற நம்ம ஆர்வி உதயகுமாரும் தயாரிப்பாளர் தான். ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியனில் தலைவராக இருக்க பாலகோபியும் தயாரிப்பாளர் தான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவராக இருக்க ஹரிராஜனும் தயாரிப்பாளர் தான். ஸோ எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க தயாரிப்பாளர்கள். ஸோ இந்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் ஒரு காலத்தில் திரையுலக பிரம்மாக்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த தயாரிப்பாளர்கள் சில சிக்கலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதை சரி பண்ணணும். அதை தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் சேர்ந்து அதை சரி பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. திரையரங்கு உரிமையாளர்கள் கூட நடக்குது, வினேஸ்வர் கூட நடந்துகிட்ருக்குது. ஸோ மீண்டும் சினிமா மிக செழிப்பாக வளரணும். அதுக்கு இந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலோடு விடைபெறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை படம் எடுக்கிறது அவ்வளோ கடினமான சூழ்நிலை. இந்த நேரத்தில் இந்த படம் எடுத்துக்க தயாரிப்பை நான் வாழ்த்துறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். நான் அந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்போ வரும்போது விஜய் சந்தியம் நடிக்கும் போது அந்த படம் ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் தான் பண்ணுறா இருந்தார். அந்த முதல் இந்த ப்ரிவியூ பார்த்தேன் நான். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஆடியோ பார்த்து வந்திருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி வரும். வாழ்த்துறேன். நன்றிங்க. ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி இன் திஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, லீட் ஆக்டராக பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ திஸ் மூவி எனக்கு சூஸ் பண்ண ப்ரொடியூசர் வினோத்குமார் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க் ஹிம். அண்ட் டேரக்டர், ஒரு டேரக்டராக இல்லாமல் எனக்கு ஒரு வெல்விஷராக இருந்து ஒரு ஸ்டெப்பும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார், பர்சனலாக தேங்க்யூ ஃபார் தேட். திஸ் மூவி ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் பெட்டராக வரும்னு பார்க்குறேன். தேங்க்யூ. வந்திருக்க ஊடக நண்பர்கள் மற்றும் அனைத்து திரையுலக ரத்த சொந்தங்களுக்கும் மாலை வணக்கத்துடன் வைஜெயந்தி ஐபிஎஸ் இந்த படம் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் மேடையில் உட்கார்ந்திருக்க அனைத்து முக்கியமான லெஜண்ட்ஸ் அனைவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிப்பதும், மற்றும் நான் ஒரு தயாரிப்பாளர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டராக இந்த இடத்தில் சொல்வது என்னவென்றால், ஊடகங்களுக்கும் மற்றும் வருங்கால தயாரிப்பாளர்கள், இன்னும் இப்போ நடந்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்றால், சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து சில விஷயங்கள் முடிவு எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன். இப்போ நான் கரண்ட்டில் ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் மிக விரைவில் வரும். அந்த படத்தோட பேர் பேபி அண்ட் பேபி. அதில் நான் நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டேன். முதல்ல இருந்த சினிமா வேறு, இப்போ இருக்கிற சினிமா வேறு, ரொம்ப கடினமாக இருக்குது. ஒரே வரியில் சொல்லணும்னா, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லைங்க, இது பெரிய சினிமா. அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். யாரையும் தவறு சொல்லலை. ஒரே ஒரு தவறு, தயாரிப்பாளர் எங்களே நாங்கள் தப்பு சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் சினிமா மட்டும்தான். ஆனால் இந்த சினிமா எங்களை வாழ வைக்கணும்னு கலைத்தாயை வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறோம், எங்களை காப்பாற்றுறதுக்கு கலைத்தாய் ஏதாவது ரூபத்தில் இறங்கினா மட்டும்தான் இன்றைக்கி தயாரிப்பாளரை நாங்கள் வாழ முடியும். ஏன் என்றால் அவ்வளவு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உயிரோடு செத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த இடம் இது மாதிரி நேரத்தில் தினகர் போன்றது, என் தம்பி 2 இயர்ஸ் என்டர்டைன்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறப்ப என்னோடய தம்பி கசின் தான் வினோத்குமார். ரொம்ப அழைப்புக்கு ஏற்றதுக்கு நான் வரலன்னு சொன்னேன். இல்லைன்னா நீங்கள் வந்தேன்னு சொன்னேன். அப்படி சரி தம்பின்னு வந்தேன். இருந்தாலும் பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், கலைங்கிறது சாதாரண விஷயமே அல்ல. இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு உலகத்தில் இருக்கிற எல்லா விஐபிகளும் நிர்ணயிக்கக்கூடியது கலைத்தாய் விஷயம். ஆனால் அந்த இதில் ஒரு தயாரிப்பாளர்கள்லாம் இன்றைக்கி நாங்களாம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை அடைந்துக்கிட்டு இருக்கோம். இதை மாற்றுறதுக்கு தெய்வத்துக்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக மாறும் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் மீண்டும் இந்த திரையுலகத்துக்கு நாங்கள் படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன தகராறு, என்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் வந்தாலும்
நாங்கள் படத்தை பண்ணுவோம் என்றது இந்த இடத்துல சத்தியம் பண்ணி சொல்கிறோம். இதுக்கு கலைத்தாய் மட்டும் காப்பாற்றணும். அது மனித ரூபத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களாக உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறோம். எல்லாரும் ஒத்துழைத்து இந்த தயாரிப்பாளர்களையும் மற்றும் திரை உலகத்தை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் வெற்றி பெற என்ற வாழ்த்துக்கள் சரி. நன்றி, வணக்கம். கஜலட்சுமி. அப்புறம் காஸ்டியூமர் கல்பனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க கஜலட்சுமி பேரரசன். வனிதா விஜயகுமார் அவர்கள் கஜலட்சுமி அவர்களுக்கு பேரரசர் ரொம்ப கூச்சப்படுறாரு. டைரக்டர் கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதுக்கு முன்னாடி காஸ்டியூமர் கல்பனா அவர்களுக்கு வனிதா விஜயகுமார் அவர்கள். வாங்க கார்த்திகேயன். அவருக்கு பவர் ஸ்டார் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். டப்பிங் ஆர்டிஸ்ட் ராதிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செல்வகுமார் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். என் உயிரின் மேலான இரத்தத்தின் இரத்தமான ரசிகர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை இனிய வேளையில் உங்களை வாழ்த்துறேன். என்னுடைய இனிய சகோதரர் வினோத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே என்ன வயிறில் ஆக்கினவர் ஒரு 3.5 கோடி பேர் பார்க்க வச்சார் வெறும் போட்டோ ஸ்டில்லுக்காக. வேறு யாரும் இல்லை, என்னுடைய ரொம்ப நெருங்கின தோழி வனிதா அவர்களும் பிக்கப்புங்கிற படத்தில் நான் நடிச்சிருக்கோம். அதன் சார்பாக இந்த படத்தை ஒரு பார்த்தீங்களா, நான் சொல்ல நினச்சா சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, அது அப்படியே நடக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா ஆந்திராவில் நம்ம அமெரிக்காவிலே என்ன கேட்டாங்க ஒரு பாட்டு. என்ன சார் எங்க டைமே இல்லையா? டைம் இருந்தால் தானே அதான் நடக்கிறதுக்கு. நீங்களும் தாய்லாந்து போகிறீங்க, நானும் இங்கிட்டு போகிறேன். இருக்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்துடுவோம். இந்த ஆடியோ லாஜில் நான் ரொம்ப வைஜெயந்தி ஐபிஎஸ்ன்னு சொன்னேன்னா யார் தம்பி நடிக்கிறா அப்படின்னா இந்த மாதிரி வனிதா நடிக்கிறான்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னையும் கூப்பிட்டாரு, நீங்களும் போலீஸ் ஆஃபீஸராக நடிகன்னு. நான் தினம் வேணாம் தம்பி, போலீஸ்லாம் பார்த்து பார்த்து சலிச்சிட்டேன், மிலிட்ரி கேரக்டர் இருந்தால் சொல்லு, அந்த மாதிரி கேப்டனாக கொடுத்தம்பின்னா சரின்னு இருக்காரு. மற்றும் என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளி வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்றைக்கி சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான் ஒரு பேஸ் மட்டும். அந்த அளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்து என்னை சினிமாவில் ஆர்வத்தை தூண்டினா அவர் தான். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது டாக்டர் தினகரன், அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர். எனக்கு பல முறை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவர் தான் பார்த்தாரு. கைரேசான டாக்டர் அவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இனிய நண்பர் சகோதரர் பேரரசுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். மற்றும் செல்வகுமார், நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள். சவுந்தருக்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்து சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு தூணாக இருக்கார். கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்குங்கிறத நம்பிக்கை இருக்குது. வினோத் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப போராடி முயற்சி பண்ணியிருக்காரு. நிறையா தடவை அவர் பாவம் தள்ளாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி மனோஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. பார்க்கும்போதே நல்லா இருக்குது. சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடியிருக்காரு. ஐயோயோ ஐயோயோங்கிறாரு படத்தை ஆரம்பிக்கும் போதே பண்ணுறாரு. எனக்கு பயந்துட்டு என்னடா இப்படி பேசுகிறாரு பாடுறாருன்னு. படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வனிதாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா பிக்கப்பில் பார்த்து இப்போ தான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன். அவங்க அதோட போனது தான் தாய்லாந்து போயிட்டாங்க, எங்கேயுமே பார்க்க முடியல.
இப்போ பார்த்தோன்னே எனக்கும் அவங்களுக்கும் ஒரு 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 மேக்னெட். அடுத்தது பிக்கப் உடைய ஆடியோ லான்ச்சு கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும். ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். வினோத் வந்து இது முடிச்சோடனே அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கார். என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய 2 கண்களை பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிகளுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த படத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுறேன். நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய ராம் ஆனந்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அது பேச வராது. வாய்ப்பு கொடுத்த வினோத் சாருக்கு என்னுடைய நன்றி கடன். அப்புறம் அவர் அறிமுகப்படுத்தின பெருமாள் சாருக்கும் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். நடிக்கணுன்றது என்னுடைய பல வருஷ கனவு, 20-25 வருஷ கனவு. அது இந்த படம் மூலிமா நிறைவேறியிருக்கு. அது படிப்பு, வேலை, வெளிநாடு, அமெரிக்கா அப்படியே சென்று நடிக்க முடியாமல் போயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி மறைந்த நடிகர் பிரதீப் சக்தி அவர்கள் மூலிமா ஒரு வாய்ப்பு வந்தது, அதுவும் இல்லாமல் போச்சு. அப்புறம் இப்போது இவர்கிட்ட பேசி இவரும் சரி தைரியமாக போப்பா அப்படி நடிப்பான்னு சொல்லியிருக்காரு. நீங்களாம் பார்க்கணும், இந்த படம் வெற்றி அடையணும். மற்றும் எல்லா நடித்தவர்களுக்கும் நான் எனக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அனிதா மேடம். அவங்க கூட தான் ஐ எம் ட்ராவலிங் இன் திஸ் மூவி. ஸோ ஒரு புதுமுகம் இருந்தாலும் அவங்க உண்மையிலே எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப ஒரு பேஷண்ட்டாக கிளியராக அவங்க நடித்தாங்க, பேஷன்ஸோட. வெரி குட், தேங்க்யூ. அடுத்தபடியாக நடிகர் சந்திரபாபு அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடிகர் வெங்கையா பாலு அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வெங்கையா பாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆச்சு தெரியலையா? ட்ராக் பண்ண ஆச்சு தெரியலையா? சாருக்கு ட்ராக். அனைவருக்கும் வணக்கம். காலையில் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். இப்போ திருப்பி சாயந்தரமும் ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ இங்கே ரூம் போட்டு கொஞ்சம் வசதியாக இருக்கும் போல இருக்குது. அதே நேரம் இங்கே தான் இருக்கணும். வைஜெயந்தி ஐபிஎஸ். இந்த படத்தில் வந்து பவர் ஸ்டார் வந்து அவர் நடிக்கலை. ரொம்ப யோசிச்சு வந்தேன், அவர் நடிக்காத படத்துக்கு வரமாட்டாருன்ட்டு. இதுக்கே வந்தாருன்ட்டு இப்போ தெரிஞ்சு போச்சு. பிக்கப் பண்ண வந்திருக்காரு. படத்துக்காக இல்லை, வனிதா படத்துக்காக வந்திருக்கிறாரு. வனிதா மேடம் உஷாராக இருங்க, கவுத்துருவாங்க. ரொம்ப அவர் நீங்கள் தாய்லாந்து போனது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் அவர். ஆமாம் ஆமாம்மா, எங்களுக்கு பொறாமல் பேசுனதில் பாதி வார்த்தை பிக்கப் தான். சொச்ச வார்த்தை தான். நம்ம விஜயமுரளி, பேரரசு, 5-6 பேர் தான். ஆந்திராவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முக்கிய காரணமே பவர் ஸ்டார் தான். பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் தான் அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான காரணம். இங்கே ஒரு பவர் ஸ்டார் இருக்கார், வேஸ்ட்டாக இருக்கார். ஏதாவது பண்ணி சும்மா ரத்தத்தின் உடன்பிறப்புகளை சும்மா மேலே பேசினா போதுமா? ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க ஆட்சி மாற்றத்துக்கு. பிக்கப் பண்ணுறதுல இருந்தா நல்ல சேவை பண்ணுங்க பவர் ஸ்டார். இதுதான் நல்ல விஷயம் அவருக்கு. ஆமாம். ஆனால் இங்கே நிறையா பேர் ஊரில் தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு ஒரு கல்யாண புரோக்கர் இருப்பாங்க, ஐயர்லாம் இருப்பாங்க. இங்கே அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு போதும். ஒரு ஆர்டிஸ்ட் நடிகர்னா ஒரு 10 பேர் போய் கல்யாணம் வச்சுருவாங்க. இவங்களுக்கு விவாதம் பண்ணி விட்ருவாங்க, ரெண்டுலாம் அதில் பண்ணிடுவாங்க. அப்படி தான் அதில் பிக்கப்னு ஒரு டைட்டில் வச்சு நடிச்சிங்களா ஒரே வைரல். அதில் தான் இங்கே நீங்கள் வைரல் ஸ்டார்னு உருவாயிட்டாங்க இன்றைக்கி வனிதா மேடம்.
தள்ளி கொஞ்சம் அடுத்த சீட்டில் உட்கார வைங்க வர ரொம்ப அப்படியே ஒரு சைடே பார்த்துக்கிட்டு இருக்காரு போல இப்போ. ம் ம் சேம் அப்படி கண்ணு மட்டும் உட்காந்துட்டே இருக்கு. வைஜெயந்தி ஐபிஎஸ். ஆமாம், தெலுங்கில் விஜயசாந்தி அங்கே லேடி சூப்பர் ஸ்டார். ஆமாம், லேடி சூப்பர் ஸ்டார்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ் நடித்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு ஈக்குவலான மார்க்கெட் வந்துச்சு. அங்கே சூப்பர் ஸ்டார்னா ஒரு லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இந்தியாவிலேயே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னா அது கரெக்டாக பட்டத்துக்கு பொருத்தமானவங்க விஜயசாந்தி மட்டும்தான். இப்போ இங்கே விஜயசாந்தி ஐபிஎஸ் இதில் வந்து நம்ம வைரல் ஸ்டார் வனிதா மேடம் எப்படி பட்டம் பிடிக்கிறாங்க மேடம். பவர் ஸ்டாரு, வைரல் ஸ்டாரு. ஆனால் இவங்களுக்கு ஏற்ற ஒரு பட்டம் தான் அது. அவங்க எதை பேசினா இங்கே வைரல் தான். சிலருக்கு தான் கரெக்டாக அந்த பட்டம் அமையும். எப்படி லேடி சூப்பர் ஸ்டாருக்கு விஜயசாந்திக்கு அமைஞ்சதோ அது மாதிரி வைரல் ஸ்டாருங்க அவங்களுக்கு ஏற்ற பட்டம் தான். எனக்கு அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது போல்டாக பேசுகிறது தான். இந்த மறைச்சு அதெல்லாம் இல்லை, போல்டாக அடிச்சிருவாங்க. அது அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வைஜெயந்தி ஐபிஎஸ்க்கு அப்புறம் விஜயசாந்தி அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆகி ஒரு பெரிய மார்க்கெட் பிடிச்சாங்களோ அது மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் வனிதா மேடம் அந்த அளவுக்கு பெருசாக பேர் எடுக்கணும், பெரிய ஸ்டாராக உருவாகணும். ஆனால் அந்த போலீஸ் காஸ்டியூம் போட்டால் சிலருக்கு தான் அது அந்த கெத்து கரெக்டாக செட் ஆகும். இப்போ நடிகர்களில் பார்த்தா அது விஜயகாந்த் சாருக்கும் கரெக்டாக செட் ஆகும். அப்படியே அது போட்டு காக்கி ட்ரெஸ் போட்டாலே தனி பவர் இருக்கும். அதே மாதிரி இப்போது இதில் பார்க்கும்போது வனிதா மேடத்துக்கு கரெக்டாக அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப் உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இறங்கும்போது அந்த லுக்கு நட எல்லாம் ஒரு ஒரு போல்டான போலீஸ் ஆஃபீஸருக்கான ஒரு சரியான தேர்வு தான் வனிதா மேடம். இந்த படத்தின் இயக்குனர் எல்லாமே புது ப்ரொடியூசர்ஸு, புது டைரக்டர் மனோஜ் கார்த்திக் காமராஜா. ஆமாம் ஆமாம், பேர் லென்த்தாக இருக்கு ரொம்ப. இந்த படம் வெற்றியடைந்து மனோஜ் கார்த்திக் காமராஜ் மிகப்பெரிய இயக்குனராக உருவாகணும். இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து இருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே இந்த ப்ரொடியூசர் பற்றிய ஆதங்கம் தான் நிறையா வெளிப்பட்டுச்சு. ஆமாம், நம்ம செல்வகுமாரன் வந்து சத்தியம் பண்ணிட்டார், கடைசியாக படம் எடுத்துகிட்டே இருப்பேன்ட்டு. ஆமாம், அது ஒன்று தெரிஞ்சு போச்சு, உங்களை எந்த டைரக்டரும் எந்த நடிகரும் உங்களை அழிக்க முடியாதுன்ட்டு. அது கான்ஃபிடன்ட் இருக்கணும். ஆமாம், ஆனால் சரியான நேரம் கொஞ்சம் இப்போ உருவாகியிருக்கு. விஜயமுரளி சார் சொன்னார், சில கார் பார்க்கிங், டிக்கெட் ரேட்டு. எனக்கு இன்றைக்கி வந்து நம்ம என்ன தான் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் கூட சின்ன படங்கள் கிடைக்கும்னு சொல்கிறோம். ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், சின்ன படங்களுக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதில்ல. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மூவ் பண்ணணும். தவிர தேட்டர் கிடைக்கலன்னு எப்படி நம்ம தேட்டரே குறை சொல்ல முடியாது. இப்போ முந்தான ஒரு படம், சின்ன படம், வெறும் 12 பேர் வந்திருக்காங்க, காட்சியை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கடுத்து அந்த தேட்டர் எப்படி சின்ன படங்களுக்கு கொடுப்பாங்க? ஒரே ஒரு உண்மை எப்படின்னா, இன்றைக்கி சினிமாங்கிறது ஏழைக்கானது இல்லை. ஏழைகள் வந்து நினச்ச நேரத்தில் போய் படம் பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. அதுதான் மேட்ரு. இப்போ ஒன்றும் கேண்டீன் முன்னால் ஏர்போர்ட்டில் தான் ஒரு டீ வந்து 80 ரூபா 100 ரூபான்னு விற்பாங்க, பாப்கார்ன் வந்து 150 ரூபா வைப்பாங்க ஏர்போர்ட்டில். அப்போ ஏர்போர்ட்டுங்கிறது வசதியானவங்க, ஃப்ளைட்டில் போகிறவங்க அவங்களுக்கான இதை வச்சாங்க. இப்போ தேட்டரில் இதுக்கு அதே ரேட்டில் பாப்கார்ன் விலை, டீ விலை. தேட்டருக்கு போகிறோம்னா இப்போ பணக்காரன கோடிசனாக போகிறான், உழைக்கிறதான் அதிகம் போகிறான். கோடிசனம் பூரா தேட்டரில் ஹோம் தியேட்டர் படம் பார்க்குறான். இங்கே நம்ம விளை வைக்கும்போது சொல்கிறேன், எதுக்கு கூட்டம் வரணும் அதை கொஞ்சம் ஆராயணும். அது கொஞ்சம் ஆராய்ஞ்சு தான் இன்றைக்கி கார் பார்க்கிங்லாம். ஏன்னா கார் பார்க்கிங் ஒரு டிக்கெட்டு 180 ரூபா. ஒரு படத்துக்கு டிக்கெட் உள்ளது 120 ரூபானா, கார் பார்க்கிங் வந்து 200 கேட்குறான் பர் ஹவருக்கு. அப்போ ஒரு படம் பார்க்குற மனுஷனுக்கு விட
கார்பரேட்டில் காருக்கு ரேட்டு ஜாஸ்தி. அப்போ என்ன ஆகுது, வெளியே வரும்போது டக்குன்னு 240 பகிருங்குது. என்னடா டிக்கெட்டு 140 ரூபா, இது 240 ரூபா அப்படின்னா, இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அடுத்த தேட்டர் போகிறதுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிட்டுரும். இதெல்லாம் நீங்கள் பேசிக்கிருக்காங்கன்னு தெரியுது. அதோட முக்கியமான விஷயம் இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். டிக்கெட் ரேட்டு, அப்புறம் ஏழைகளை பார்க்குறதுக்கான ஒரு தேட்டர் வசதிகள் எல்லாமே ப்ரொடியூசர் நினச்சா கொண்டு வர முடியும். ப்ரொடியூசருக்கு ஃபுல்லாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அந்த ஒற்றுமை தான் இன்றைக்கி உருவாகிருக்கு. அதுக்கு நல்லது நடக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஒரு பதிவு நான் விரும்புகிறேன். ஒரு திரைப்படத்துக்கு நீங்கள் பட்ஜெட்டு, ஹீரோ, ஹீரோயின், டைரக்டரு எல்லாத்தையும் விட கதை தான் முக்கியம். ஒரு கதை நல்லா இருந்தால் தான் அது எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் படம் ஓடும். அது உண்மை இல்லையா? உண்மை. அப்போ கதை தான் இங்கே தயாரிப்பாளர், கதை தான் இங்கே ஹீரோ, கதை தான் இங்கே டைரக்டர், கதை தான் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நீங்கள் டிக்கெட்டு, கேண்டீனு, கார் பார்க்கிங் அதெல்லாம் விடுங்க, அதை சரி பண்ணிடலாம். இந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? கதை முடிவு பண்ணுறது யார்? நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஹீரோ கைக்குள்ளே போயிடுச்சு. அது உண்மை, ஒத்துக்கணும். நம்ம ஹீரோ கையில் போயிடுச்சு. ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு ஹீரோ கதை கேட்டவுடனே என்ன பண்ணுறாங்க, அடுத்து அந்த புருஷருக்கு ஃபோன் பண்ணி இந்த டேரக்ட் நான் கதை கேட்டிருக்கேன், கதை ஓகே, நாளைக்கு வரவழைச்சு நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிங்க அப்படிங்க, அட்வான்ஸ் கொடுத்துருங்கிறாங்க. அந்த புருஷர் கதை கேட்குறாரா? கேள்வி. புருஷர் கதை கேட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா தான் படம் பண்ணுறாரா? ஒன்றே ஒன்று, ஒரு 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 சாபக்கேடு, ஒரு பெரிய ஹீரோ கால்ஷீட் கொடுத்துட்டா அவர் ஒரு கதையை ஓகே பண்ணிட்டாருன்னா அந்த கதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அந்த பிடிச்சி படம் முடித்து ஆகணும். உண்மை என்னண்ணே? ஹீரோ கூட தீர்மானிக்கிறாங்க. ஆமாம், தீர்மானிச்சிட்டாங்க. அப்போ ஒரு அந்த தயாரிப்பில் கதையை கேட்டு வேறு கதையை கேட்டுக்கலாமன்னா அடுத்து பிடிச்சி கால்ஷீட் போயிடுது. ஓகே, அப்புறம் பண்ணிக்குவோம், வேறு கதை செலக்ட் பண்ணுவோம் அப்படி அந்த டைரக்டரை இன்னொரு பிடிச்சி அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது அண்ணே. அப்போ இங்கே சினிமாவுக்கு கதை தான் முக்கியம். அந்த கதைக்கான யார் அதை டிசைட் பண்ணுறது? சார், பெரிய ஸ்டார் ஒரு 30-40 படம் பண்ண ஒரு 30-40 படம் பண்ண ஒரு ஹீரோக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கதை நாலேஜ் வந்துடும். அப்போ கதையை டிசைட் பண்ணுற ஒரு அத்தாட்டே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அனுபவம் இருக்குல்ல, அனுபவம் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஒரு 4 படம் பண்ண ஹீரோ 5வது படத்துக்கு அவர் கதை கேட்டு அவர் பிடிச்சி அனுப்புகிறார். என்னைக்கு இந்த சினிமா எப்போ நல்லா இருந்துச்சு? ஒரு தயாரிப்பாளர் ஒரு டைரக்டர் கதை கேட்டு அந்த கதை நல்லா இருக்குது, இந்த கதைக்கு யார் நடிச்சா நல்லா இருக்கும், இந்த கதைக்கு விஜய் நடிச்சா நல்லா இருக்குமா, அஜித் நடிச்சா நல்லா இருக்குமா, கார்த்திக் நடிச்சா நல்லா இருக்குமா, தனுஷ் நடிச்சா நல்லா இருக்குமா, அப்போ இந்த கதைக்கு தனுஷ் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த டைரக்டரை தனுஷ்ட அனுப்பி அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கதை சொல்லி அவருக்கு ஓகேன்னா அப்படி படம் எடுத்தாங்களே, அப்போ தாங்க சார் சினிமா ஆரோக்கியமாக இருந்துச்சு. ஒரு தயாரிப்பு கதையை ஓகே பண்ணி இந்த கதைக்கு யார் ஹீரோ, அவருக்கு என்ன சம்பளம், அது வேறு விஷயம். அது அவர் அந்த மார்க்கெட்டுக்கு சம்பளம் வாங்குறாரு, அது அடுத்த விஷயம். கதை அஸ்திவாரம், இங்கே அஸ்திவாரம் ஆடி போச்சு. பிடிச்சிருக்கும் கதைக்கும் சம்மந்தம்லன்னு ஆகி போச்சு. இப்போது நீங்கள் மற்றெல்லாம் பேசுகிறோம், நான் பேசுகிறது ஒரு அடித்தளமான மேட்ரு. இதுதான் முக்கியம். கதை இல்லாமல் நீங்கள் ஷூட்டிங் போக முடியாது, கதை முக்கியம். அப்போ அங்கேயும் கோட்டை விடுறீங்க ப்ரொடியூசர். அங்கே கோட்டை விடுறதுனால தான் ஒரு கதை வந்து என்ன தெரியாமல் போகும்போது தான் இது என்ன படிச்சு அடங்குது. 80 கோடி அப்படிங்கிறது ஷூட்டிங் செலவு 80னா அதுக்கு 150 கோடி இருக்குது. ஏன்னா நீங்கள் கதையை வந்து ஒரு உள்வாங்கி இவ்வளோ ஆகும் படிச்சுட்டு போடலை. அப்புறம் ஒரு டைரக்டரை கூப்பிட்டு முதல்ல என்ன படிச்சுட்டு ஆகும் பேசணும். இந்த விஷயங்களாம் இந்த மற்றது ஹீரோக்கள் சம்பளம், அது இது செலவுகள், அது அடுத்த விஷயம் சார். அதெல்லாம் சரி பண்ணிடலாம். கதையில் வந்து பண்ணோம். இன்னொரு விஷயம் அப்படின்னா, பெரிய சில ஹீரோக்கள் ஒன்று அவங்க நிறைய படம் பண்ணவங்க கதை கேட்குறாங்க, ஓகே. ஒரு 2ஆம் தரத்தில் உள்ள ஹீரோக்கள் கூட என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கதை கேட்குறதுக்குன்னு சில ஆள் வச்சுருக்காங்க சார். விஜயன் சார் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. என்ன பண்ணுறாங்க, அவங்க கதை கேட்க மாட்டாங்க.
ஒரு டேரக்டர் வந்தால் நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கிறாங்க. அப்போ ஒரு ஹீரோவுக்காக இன்னொருத்தர் அந்த கதை ஞானம் உள்ளவர் யாரோ ஒருத்தர் கதை கேட்குறாரு. அவர் ஓகேனதுக்கப்புறம் தான் ஹீரோ கேட்குறாரு. ஹீரோ கேட்டு அவருக்கு முடிச்சு போச்சுன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து எந்த பிடிச்சிருக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காங்களோ அங்கே ஃபோன் பண்ணி நம்ம கதை கேட்டுருக்கு கேளுங்கன்னு அனுப்புகிறாங்க. போயிட்டுருக்கு. நான் சொல்கிறேன், ஒரு ஹீரோ ஒரு 2 கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோ தனக்கு வர கதையை கேட்குறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காரு. 20 கோடி பட்ஜெட்டுக்கு 2 கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ அந்த கதையை கேட்குறதுக்கு ஒரு ஆளை வச்சு கதை கேட்டு நல்லா இருந்தால் பண்ணுறாரு. 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா ப்ரொடியூசர், நீங்கள் ஏன் அதுக்கு ஆள் வைக்கக்கூடாது? இப்போ நமக்கு அது வேலை இருக்குது, நமக்கு அந்த கதை கணிக்கிற இது இல்லைன்னா ஓகே வந்து ஹீரோ கதை ஓகே பண்ணுறாரு, அந்த கதையை கேளுங்கப்பா அப்படின்னு ஒரு 4 பேரை வச்சு நல்ல அணுகுல ஆளை வச்சு நீங்கள் கேளுங்க, ஒத்து வராதான்ட்டு. அப்போ 2 கோடி வாங்குற சம்பளம் வாங்குற ஹீரோ கதை கேட்குறாரு, 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசர் வந்து காசு கொடுக்குற மட்டும்தான் இருக்கு வேலையாக இருக்குது. நான் எது சொல்ல வரேன்னா, கதை தான் சார் முக்கியம். ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து உங்களுக்கு கதை பிடிச்சி கேட்டு கதை பிடிச்சி தான் பண்ணுங்கள், பிடிக்காம பண்ணிங்கன்னா லாஸ் தான் வரும். அப்புறம் எந்த பெரிய எவ்வளோ பெரிய ஹீரோ நடித்தாலும் சரி அது கதை சரியில்லைன்னா லாஸ் தான் வரும். சும்மா கொஞ்சம் நெஞ்சமாக 200 கோடி பட்ஜெட்னா 30-35 கோடி லாஸ் வருது, 40 கோடி லாஸ் வருது. எங்கே ஹீரோ கால்ஷீட் கொடுத்தாரு ஓகே, அவர் நான் சார் இப்போ சொல்கிறேன், ஹீரோக்கள் சம்பளங்கிறது 2வது விஷயம் தான். கதை ஹீரோ கதை ஓகே பண்ணாலும் அந்த கதை உங்களுக்கும் ஓகே இருக்கணும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த இது கதையை டிசைட் பண்ணுற இது இல்லையா, அதுக்கு அந்த சினிமா எத்தனை பேர் இருக்காங்க, கதை அறிவு உள்ளவங்க, அந்த அணு உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கூட வச்சுட்டு 20 கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 20,000 கொடுத்தா கதை அப்போ உட்காந்து கெடுத்தானே. 20 கோடி பண்ணுறோம், ஒரு 20,000 கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு பைசா கொடுத்து நீங்கள் கதையை கேளுங்கன்னா அவன் அக்கு 6 பேரை பிடிச்சி எடுத்துருவான். அந்த ஆள் எத்தனை பேர் இருக்காங்க இங்கே, கதை திரைக்கதை வசனத்தில் மூலிகை முத்து எடுத்தாலும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து சவுந்தர் வந்திருக்காரு, விஜய் சார் வந்திருக்காரு, அவர் செல்வகுமார் வந்திருக்காரு. நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய விஷயம் பேசியிருப்பீங்க சார், இப்போ நிறைய விஷயம் பேசி கார் பார்க்கிங் எல்லாம் பேசுனீங்க. இதுதான் சார் முக்கியம். ஒரு கதையை ஒரு தயாரிப்பாளர் முடிவு வரணும் சார், அப்போ தான் சினிமா கரெக்டாக வரும். இல்லைன்னா அவங்க நீங்கள் இப்போ இழுத்துட்டு போய் ஒரு தரம் வேணும்ல, நீங்கள் கலெக்ஷன் வருது வசூல் வருது, ஒரு படத்துக்கு தரம் வேணும்ல. நாளைக்கு இதை முடிவு பண்ணால் தான் சரியாக வரும். சவுத் ஸ்டாராக இருக்கட்டும், ஏவிஎம்மாக இருக்கட்டும், எத்தனை பேனர்கள் இவங்க கதை கேட்டு தான் ஹீரோட்ட அனுப்புவாங்க. இப்போ ஹீரோ கதை கேட்டு பிடிச்சிட்டு அனுப்பும்போது உல்ட்டாகி போச்சு. அப்போ என்ன, ஒரு 8 ஹீரோக்கான கதை ஞானம் இருக்குல்ல, அந்த ஞானத்துக்கான படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஹீரோவுக்கு அவருக்கான கதை ஞானம் இருக்கும். அப்போ அதே பேட்டர்ன்லேயே தான் அவங்க கதையை ஓகே பண்ணுவார். ப்ரொடியூசர் ஓகே பண்ணும்போது தான் விதவிதமான கதை வரும். ரஜினிக்கு வந்து ஒரு பக்கம் முரட்டுக்காலை, அப்புறம் ஒரு பக்கம் ஒரு எங்கேயோ கேட்ட குரல், ஒரு புது கவிதை, எத்தனை வெரைட்டியான படங்கள் வந்துச்சு. ஏன் வந்துச்சு, அப்போ பிடிச்ச கதை டிஸ்டர்ப் பண்ணாங்க. கதையை டிஸ்டர்ப் பண்ணி ரஜினி நடிச்சா நல்லாயிருக்கும், அப்போ இது முன்னாடி கமர்ஷியல் பண்ணியிருக்காரு, இப்போ ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு நல்லவனுக்கு நல்லவன், அதுக்கப்புறம் பாயும்புலி, மாறி மாறி கமல்ஹாசனுக்கு ஒரு சலகல வல்லவன், அப்புறம் 3ஆம் புறம் வரும், வால்யூம் மயம் வரும், வெரைட்டியாக வந்து. அப்போ இப்போ இன்னைக்கு ஒரு ஹீரோக்கு அந்த மாதிரி வெரைட்டியாக கதை வருதா? ஏன் வரலைன்னா அந்த ஹீரோ நாலேஜுக்கு அவங்க கதை அறிவுக்கு தான் கதை கேட்குறாங்க. அப்போ ஒரே மாதிரி தான் கதை அமையும். ஒரு தயாரிப்பில் கேட்டால் தான் நான் சொல்கிறேன், அந்த தயாரிப்பில் ஹீரோவுக்கு சொல்கிறேன், ஹீரோவுக்கே நல்ல விஷயம்னா அவங்க நன்மைக்கு என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கதை கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கதை வெரைட்டியாக வெவ்வேறு சேனலில் வரும். நீங்கள் கதை கேட்டிங்கன்னா அது ஒரே சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஆபத்து இதுதான் சார். இன்றைக்கி சரியான கதை வர்றதில்ல, ஒரு படம் பூரா ஒரு வன்முறை ஜாஸ்தியாக போச்சு, கஞ்சா விற்கிறது, போதைப் பொருள் கடத்துறது. ஏன்னா கதை தயாரிப்புள்ள சைடில் இல்லை, கதையை முடிவு பண்ணுறது அவங்க சைடில் இல்லை. இதனால ஃபஸ்ட்டு அஸ்திவாரம் கதையை டிசைட் பண்ணுற உரிமையை ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் வந்து கொண்டு வரணும். சிறிய படங்கள் நிறைய படம் நல்ல நிறைய வருது, நல்ல படங்கள்லாம். ஏன்னா அங்கே தயாரிப்பாளர் கதை முடிவு பண்ணுறாங்க. சின்ன சின்ன படங்கள்லாம் விவரிச்சாலும் எத்தனை கிட்ட இருக்குது நல்ல படங்கள். பார்க்கிங்னு படம் வந்துச்சு, சித்தான்னு படம் வருது, கொண்டாடுறாங்களா சின்ன படங்களில். ஏன் கொண்டாடுறாங்கன்னா அதெல்லாம் தயாரிப்பாளர்கள் கேட்டு ஓகே செஞ்ச கதை. அதனால் சிறிய படங்கள்லாம் வெவ்வேறு சேனலில் வருது. பெரிய ஆர்டிஸ்ட் படம் ஒரே மாதிரி வர காரணம் ஹீரோக்கள் கதை முடிவு பண்ணுறாங்க. இது கொஞ்சம் மாறினா மற்ற செலவுகளும் அப்புறம் இதுதான் நான் நினைக்கிறது.
ரொம்ப ஆதங்கமும் தான். இதையும் கொஞ்சம் தயாரிப்பு நடைமுறைப்படுத்தணும். நம்ம மற்ற முக்கியமாக இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் தயவு செய்து நடத்திடாதீங்க. அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்துடாதீங்க. எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம். வைஜெயந்தி ஐபிஎஸ் இதுவும் சிறிய பட்ஜெட் படம் தான். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தெரியுது, ஒரு 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 பாலியலுக்கு எதிரான ஒரு கதைன்னு தெரியுது. இந்த சூழ்நிலை இந்த மாதிரி கதைகள் நிறையா வரணும், மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும். இந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தயாரிப்பாளர், டைரக்டரு, நடிகர் எல்லாருக்குமே நல்ல பேர் வரணும். இதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற நம்ம நண்பர் வினோத்குமார் அவர்களுக்கு பெரிய ஒரு லாபகரமாக இந்த படைப்பு அமையணும். வினோத்குமார் ஒரு இயக்குனர் தான். விரைவில் அவர் ஒரு படத்தை இயக்கி வெளியிடணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லா டைரக்ஷன் அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ காலத்தால் அழியாத காவியங்களை படம் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கதை ஒருத்தராக இருக்கும், திரைக்கதை ஒருத்தராக இருக்கும், வசனம் ஒருத்தராக இருக்கும், டைரக்டர் ஒருத்தராக இருக்கும், பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் எழுதியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ மூளைகள், நான் சொல்கிறது மூளைகள் சேர்ந்து உருவாக்கின அந்த படங்கள் தான் மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வர டைரக்டருங்க வந்து நேராக ஹீரோ கிட்ட தான் போய், ஏன்னா கமர்ஷியல் ஹீரோ கிட்ட போய் கதை சொன்னால் தான் ப்ரொடியூசர் யாருங்க ஹீரோக்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 12, 15 ஹீரோக்கள் தான் வியாபாரம் இருக்குது. ஒரு 5 டைரக்டருங்க பேர் சொல்கிற டைரக்டர் இருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு 250 படம் வருது. அதில் 25 படங்கள் தான் வெளியில் சொல்கிற மாதிரி படங்கள் இருக்குது. பெரிய படம் நினைக்கிற படம் சரியாக போகல, சார் சொன்ன மாதிரி. ஏன்னா கதைகளில் கோட்டை விட்டுறாங்க, ஆர்டிஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. மீதி 225 படங்களில் ஒரு படம் கிளிக் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இப்போ வைஜெயந்தி ஐபிஎஸ் கிளிக் ஆச்சுன்னா இதை பார்த்துட்டு இன்னும் 265 பேர் வந்து படம் எடுக்க வருவாங்க. ஸோ அதில் வந்து நல்ல கதைகள் வந்தாலும் அதை மக்கள் சப்போர்ட் பண்ணணும் கதைகளுக்கு. ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ஓடிடி, சேட்டலைட்டு, யூடியூப்பு, தேட்டருன்னு நிறைய இருக்குது. ஆனால் எங்கள் மக்களுக்கு அதை விட வந்து முக்கியமான வேலைகள் தான் இருக்குது. ஸோ அவங்களோட தேடல் அதிகமாக இருக்குது. ஸோ முதல்ல ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஒருத்தர் ஒரு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய உச்ச நடிகர் நடிக்கிற ஒரு படம் தான். அப்போ ப்ரொடியூசர் பார்க்க போயிருக்கிறாரு. அந்த ப்ரொடியூசர் வெளியில் போனால் தான் நான் அடுத்து வேலை செய்வேன்னு ஒரு டைரக்டர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தயாரிப்பாளர் எங்கே போய் நிற்கிட்டு யார்கிட்ட குறை சொல்கிறது சொல்லுங்கள். ஸோ ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் அது டைரக்டராக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கள ஒரு ஏடிஎம் மிஷினாக தான் பார்க்குறாங்களே தவிர அவங்கள ஒரு மனிதனாக மதிக்கிறது இல்லைங்கிறது நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம், கதை முக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் எல்லோரும் சேர்ந்து கவனம் செலுத்தணும். நன்றி. இல்லை சரி, அது ஒரு விஷயத்தை உடச்சிட்டோம்னா அதை தெளிவுபடுத்திடணும். விஜய் மிஸ்ரா சொன்னது நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, நான் அதை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன். ஏன் இயக்குனர் வந்து பிடிச்சிட மதிக்கலைன்னா நீங்கள் அவர்கிட்ட கதை கேட்கல சார். நீங்கள் அவர்கிட்ட கதை கேட்டு நீங்கள் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோட்ட அனுப்பியிருந்தா அவர் உங்களை மதிப்பாங்க. ஒரு ஹீரோட்ட போய் ஒரு ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, அது சம்பளம் 1 கோடி வாங்கியிருக்காரு, அந்த படம் கொஞ்சம் சுமாராக வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த டைரக்டர் போய் ஒரு ஹீரோட்ட காசு சொல்கிறாரு, பெரிய ஹீரோட்ட கதை ஓகே ஆயிடுச்சு. உடனே அந்த ஹீரோ ஃபோன் பண்ணி நாளைக்கு டேரக்டர் வருவார், அட்வான்ஸ் கொடுத்துருங்கிறப்பல. இப்போ அட்வான்ஸ் சம்பளம் பேசுகிறாங்க. 1 கோடி வாங்கின அந்த டைரக்டரு 15 கோடி கேட்குறாரு. ஏன்? ஹீரோ கதை ஓகே பண்ணிட்டார். ஒரு பெரிய ஹீரோ கதையை ஓகே பண்ண ஒரே காரணத்துக்காக ஒரு 15 கோடி கேட்டாருன்னா எப்படி? நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிறீங்க? ஃபஸ்ட்டு 1 கோடி வாங்கியிருக்கியா? இப்போ பெரிய ஹீரோ படம் 4 கோடி வாங்கிக்கோ, 5 கோடி வாங்கிக்கோ. அதான் அப்போ என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவுக்கு பயப்படுறோம்ல. எங்கே வர நம்ம வந்து கேட்க சம்பளம் கொடுத்து இவரை அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஹீரோ கோச்சுக்குவாரோ, கால்ஸ் கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு அந்த பயம் வருவாருங்க. அங்கே தான் சார் டேரக்டருக்கு உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. டேரக்டர் மட்டும் நான் போய் சொல்கிறேன், ஒரு ஸ்பாட்டுக்கு ப்ரொடியூசர் போனால் அங்கே உள்ள சில ஆளுக்கு இவர் இங்கே வராரு, யார்? அத்தனை பேருக்கு சோறு போடுறான் இருந்தாலும், அத்தனை பேர் அன்றைக்கி பேட்டை வாங்குறது அவர் காசுங்க. அத்தனை பேருக்கு அதை பிடிச்சி சம்பளம் கொடுக்குறாங்க. அவர் ஸ்பாட்டுக்கு போனால் இவரே இங்கே வராருங்கிறாங்க. நடக்கலையா? நான் டைரக்டர் தான், இதை நான் நியாயத்தை பேசுவேன். அப்போ எவ்வளோ ஒரு அவமானம்! ஏன் நடந்துச்சுது? ஒரு ப்ரொடியூசர் யாருமே மதிக்கிறதில்ல. ஏன்? ஹீரோக்களும் மதிக்கிறதில்ல, டைரக்டரும் மதிக்கிறதில்ல, டெக்னீஷியனும் மதிக்கிறதில்ல. அப்போ அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம மரியாதை நாமளே இழந்துக்கிறதுங்கிறத உண்மையை தவிர அவன் மதிக்கலைங்கிறது உண்மை இல்லை. அதான் பேசுங்க.
மரியாதை வந்து நீங்கள் கேட்டு வாங்குறது இல்லை. நீங்கள் அந்த ஸ்ட்ரிட் பண்ணுங்கள் கரெக்டாக, எல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்கள். முதல்ல ஒரே என்னுடைய நோக்கம் தான், ஹீரோவே கதை கேட்டு உங்களை அனுப்பட்டும். அந்த கதை நீங்கள் கேட்டு உங்களுக்கு பிடிச்ச பண்ணுங்கள் சார். அவ்வளோதான் சார். இது மிகப்பெரிய கனவு. ஆனால் இந்த கனவை நினைவாக்குற ப்ரொடியூசர் அவர்களுக்கும் வினோத்குமார் வினோதண்ணா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் முதல்ல எனக்கு இந்த லைஃப் கொடுத்த அம்மா அப்பா, தேங்க்யூ. சாரி, ஃபஸ்ட்டு பெரிய மேடை பேசுறது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் இங்கே உட்காந்துருக்க சார், பேரரசு சார், ப்ரொடியூசர்ஸ், விஜயமுரளி அண்ணா எல்லாம், அண்ட் மெயினாக இந்த ஸ்டோரி கேட்டு ஓகே சொன்ன வனிதா மேம், அவங்க ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். அண்ட் பவர் சார் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எல்லாருக்குமே இங்கே இருக்க மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. அண்ட் அதோட மிகப்பெரிய ஜாம்பவான் சங்கர் கணேஷ் சார், அவர் என்னோடய படத்துக்கு வந்து இசையமைக்கிறார் அப்படின்னும் போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. முதல்ல நான் சங்கர் கணேஷ் சார் வந்து வினோதண்ணா டைரக்ட் பண்ண படத்தில் நான் அவருக்கு ஏடியாக ஒர்க் பண்ணும்போது நேரில் பார்த்துருக்கேன். அண்டு அப்படியே பார்த்து பழக்கம். போய் கேட்கும்போது அவர் ஓகே சொல்லுவார், நான் எதிர்பார்க்கல, பட் ஓகே சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்காக நான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஜாம்பவான் வந்து நான் திருப்பி என்னோடய படத்துக்கு மியூசிக் போடுறதுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக ஆயிடுச்சு. அண்ட் இங்கே வந்த மீடியா பீப்புள், ப்ரெஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு பெரிய வார்த்தை இல்லை, சாரி. ரொம்ப உலர்னாலும் ப்ளீஸ், ஓகே. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோடய க்ரூ மெம்பர்ஸ் அனைவருக்கும் ஓகேயா, ரொம்ப தேங்க்யூ கைஸ். நீங்கள் எல்லாமே இந்த படம் என்னால் பண்ண முடிஞ்சிருக்காது. அண்ட் லாஸ்ட் 4 to 5 days வந்து எவ்ரி ஒன் ஆஃப் தெம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த ஆடியோ லான்ச் வந்து நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார் தட் தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக டெலிவிஷன் ஷோஸ், சினிமா, குக்கிங், டான்ஸ்னு எதுவாக இருந்தாலும் சரி, அதில் தான் நாயகி வனிதா விஜயகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஆர்டிஸ்டாக பேசுகிறதா ப்ரொடியூசராக பேசுகிறதான்னு யோசிச்சுட்ருக்குறேன். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ரோலுங்க. அதாவது ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் நம்ம வெறும் ஆர்டிஸ்ட்டாக இருந்தோன்னா ஆர்டிஸ்ட்டாக யோசிச்சுட்டு ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து புரிஞ்சிக்காத பல ஆக்டர்ஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இருக்காங்க. அது வந்து பெரிய உச்ச நடிகராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயன்ற சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கூட ப்ரொடியூசரோட கஷ்டம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரொடியூசராக தான் இங்கே பேசணும். ஏன்னா வந்து இன்றைக்கி ஆக்சுவலி நான் வந்து என்னோடய படம் ப்ரொடக்ஷன் வந்து இந்த வருஷம் திரும்பி ஐ ஸ்டார்டட் அ ஃபிலிம். அண்ட் அதோட படப்பிடிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து தாய்லாண்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஐ கேம் பேக். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதில் வந்து டேட்ஸ் காரணமாக, பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எடுத்த தீர்மானம் அண்ட் ஆர்டிஸ்ட் டேட்ஸ், என்னோடய படம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணுன்றதுனால ஒரு சங்க் ஆஃப் டேட்ஸ் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், நிறைய நடிகர்கள். ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு மண்டேலேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் டிஸ்கஷன் வந்து தீவிரமாக, பிகாஸ் இட்ஸ் லைக் ஐ டென்ட் பிளான் இட், கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு. எடிட் பார்த்துட்டு ஒரு பெட்டர் வேர்ஷன் க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து சத்தியமாக இன்றைக்கி வந்து நான்
எனக்கு இங்கே வர்றதுக்கான இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். அண்ட் நான் யூஸ்வலாக எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் வருவேன். உங்களுக்கு தெரியும், நான் நடிக்கலைன்னா கூட என்னை கூப்பிட்டா ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, டைரக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஐ வில் கம். ஆனால் இன்றைக்கி வந்து நானே வந்து நடித்த படத்துக்கு நான் வர முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க், பிகாஸ் அது வந்து வெரி க்ரூஷியல். என் பணம் நான் போட்டிருக்கேன், என் பொண்ணு பணம் போட்டிருக்கா. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அப்புறம் நான் நினச்சேன், இருக்கிற பிரச்சனையில் இப்போது நம்ம இத்தனை நாள் ஒழுங்காக காண்டாக்டில் இருந்தோம், கரெக்டாக இதில் பார்த்து நான் போகலன்னா என்னை காலி பண்ணிடுவாங்க. At any cost I have to be there for my producer and for my director and for my film. ஸோ இன்றைக்கி வந்து அது ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே வந்து இப்போது இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வந்து இப்போது கம்ப்ளைனிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது என்ன சொல்கிறது, அது நமக்கு தான் அசிங்கம். ஏன்னா பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்போ ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, ஒரு கார்ப்பரேட் நடத்துகிறாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள்லாம் எல்லாத்தையும் வெளியில் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறதில்ல. அந்த பிராண்ட் இமேஜ் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிற இந்த சினிமாவில் வேறு வழி இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது நானும் ஒத்துக்கிறேன். நானும் அந்த பாடுபடுறேன். உண்மையாக சொல்கிறேன், இட்ஸ் நோ ஜோக். நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். ஆர்டிஸ்ட்டாக யோசிப்பேன், ஒரு ஆர்டிஸ்ட் டேட் வாங்கி நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து வேறு ஒரு படத்துக்கு அவங்க கொடுத்துருக்கலாம். ஆர்டிஸ்டாகவும் யோசிக்கிறனால நான் நிறைய யோசிப்பேன். ஆனாலும் அதை மீறி எல்லாரும் அப்படி யோசிக்கிறது இல்லைங்கிறது மட்டும்தான் இங்கே பிரச்சனை. எனிவே, ஐ விஷ் இந்த சிச்சுவேஷன் சேஞ்சஸ். கம்மிங் பேக் டு த ஃபிலிம், அதான் இந்த கதை கேட்குற விஷயம் சொன்னாங்க. நான் எப்போவுமே எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லுவேன், எனக்கு கதை நான் கேட்குறதில்ல, நான் என்னோட லைன். ஏன்னா நான் வந்து எடுத்தோடனே வந்து மேடம் நீங்கள் தான் ஹீரோயின், நீங்கள் தான் மெயின் லீடு பண்ணுறீங்க, கதை கேட்குறீங்களா அப்படின்னு. ஆக்சுவலி வந்து இப்படி பை மிஸ்டேக் ஆக்சிடென்டலாக கதை கேட்காத ஒரு ஹேபிட் ஒன்லி. என்னோட கேரக்டர் என்ன, எத்தனை நாள் ஷூட்டிங், ஓகே என்ன கெட்டப், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் சின்ன படங்களும் ஒத்துக்கிறேன். அவங்க பட்ஜெட்டுக்கு என்ன அவங்களால கொடுக்க முடியுன்றதுக்கு ஐ ரியலி கோ டவுன் அண்ட் அக்செப்ட். பிகாஸ் அவங்களுக்கு நம்ம வேணும், அந்த கேரக்டருக்கு வேணும், அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும்னு அவங்க நம்புறதே வந்து இன்றைக்கி இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். ப்ரொடியூசர்ஸை தேங்க் பண்ணுறேன். டைரக்டர்ஸ் வந்து நம்மளை அந்த கேரக்டருக்கு வந்து செலக்ட் பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த லிஸ்ட்டில் ஒரு சில படங்கள் நான் சொன்னேன், ஐ திங்க் ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ், அதில் தண்டுப்பாளையம் ஆல்சோ வாஸ் ஒன். ஜஸ்ட்டு வந்து 2 நாள் ஒர்க் பண்ணுங்கன்னாங்க, பார்த்தா போஸ்டரில் நான் தான் பெருசாக நிற்கிறேன். ஐயோ இது எப்படி நடந்ததுன்னு. அந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலி வந்து வினோத் எனக்கு வினோதை தெரியும். வினோத் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு பேசினார். பிக்கப் படத்தில் வந்து பவர் ஸ்டாரும் நானும் வந்து பண்ணுறோம். அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து வினோத். ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு படம் நான் பண்ணுறேன் நடுவில், அதில் வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும் தான் சொன்னார். நான் சொன்னேன் சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த போலீஸ் யூனிஃபார்மை நான் எந்த நேரத்தில் தைச்சேனோ தெரிலங்க, அந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் வச்சு 10 படம் முடிச்சிட்டேன். ஆனால் சீரியஸாக அதை போடும் போதெல்லாம் ஒரு பயங்கர, அதாவது அதை எப்படி தைச்சு நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் சொன்னார், இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ரோல் வந்து அந்த போலீஸ் யூனிஃபார்ம் வந்தப்போ சொன்னார், மேடம் உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் காஸ்டியூமர் எடுத்துக்க சொல்கிறேன்னு. நான் சொன்னேன், இல்லைங்க எவ்வளோ செலவாகும் அதுக்கு அந்த காஸ்டியூம் தைக்கிறது, பிகாஸ் ஐ நோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், அது சாதாரண ட்ரெஸ் கிடையாது. ஸோ அப்பா நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் எனக்கு தெரியும் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ்னு. ஸோ நான் கேட்டேன். அப்பா அவர் சொன்னார், காஸ்டியூமர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி 7,000 சம்திங் ஆகும் மேடம். என்னோட காஸ்டியூமர் பர்சனல் சாய் அவங்க கிட்ட கேட்டேன் நான், இந்த மாதிரி எனக்கு நல்ல போலீஸ் யூனிஃபார்ம் வேணும், அது கரெக்டாக ஸ்ட்ரெச் ஆகணும், கிழியக்கூடாது, எனக்கு நல்ல ஒரு யூனிஃபார்ம் செட்டப் வேணும், ஏன்னா அந்த ஃபிட்டு ரொம்ப முக்கியம் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு. ஸோ நான் கேட்டேன். அவர் சொன்னார் 12,000 ஆகும். நான் சொன்னேன், நீங்கள் வந்து எனக்கு 7,500 என்னமோ கொடுத்துருங்க, நான் வந்து பேலன்ஸ் போட்டு நான் தைச்சிக்கிறேன், பட் நான் திரும்பி கொடுக்க மாட்டேன், நான் வச்சுக்கிறேன். அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே மேடம் சந்தோஷம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ நான் வந்து அந்த செட்டப் ரெடி பண்ணேங்க. சத்தியமாக சொல்கிறேன், 10 படம் அதில் போடும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃபிட்டாக தைச்சிருப்பார் சாய்.
சிவா அவரோட பார்ட்னர். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் நான் அதை போடும்போது அதான் என்னோட வெயிட் மிஷின். நான் இப்படி உட்காந்து எந்திரிக்கலாம் அவ்வளோதான், அப்படி இருக்கும் அந்த ஃபேப்ரிக்கு. ஆனால் அதுதான் ஓகே நான் வெயிட்டு போடலை இல்லை இழைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. லக்கிலி ஐ காட் திஸ் ரோல். பட் சொல்ல வந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு சொன்னார், கடைசியில் பார்த்தா நான் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ். இது எப்போ நடந்ததுன்னு எனக்கு படம் நடிக்கும் போது நாங்கள் விட்டு 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 எடுத்தோம். ஒரு சின்ன ப்ரொடியூசரோட பிரச்சனை, சின்ன பட்ஜெட்டோட பிரச்சனை இஸ் டெஃபினெட்லி கன்சாலிடேட்டடாக வந்து இத்தனை நாள் ஷூட்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் பண்ணும் போதெல்லாம் நான் அப்படி தான் எடுத்தேன். ஒரு 1 இயர் விட்டு 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 எப்பெல்லாம் கொஞ்சம் பணம் வருதோ வில் டேக் த ஃபிலிம். அதுதான் பேஷன். ப்ரொடியூசருங்கிறது வெறும் ப்ரொடியூசர் இல்லை, அந்த லவ் ஃபார் சினிமா. நமக்கு இருக்கிற 10 பைசா கூட அந்த படத்தில் போடணும், தோல்வி அடைஞ்சாலும் திரும்பி வந்து இங்கே தான் போடணுன்றது வந்து அது ஒரு அடிக்ஷன் மாதிரி, அவ்வளோதான். அதுக்கு வந்து அது ஒரு வியாதினே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நடந்தது தான் வைஜெயந்தி ஐபிஎஸ். அந்த டைட்டில் அதுக்கு நான் தகுதியா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இதெல்லாம் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. பிகாஸ் நான் சின்ன குழந்தையா வந்து அப்பா நடிச்சிருப்பாங்க கர்த்தவ்யம், ஐ திங்க் இன் தெலுங்கு. வைஜெயந்தி ஐபிஎஸ், விஜயசாந்தி இஸ் தி ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார். நாங்கள் பார்த்து வளர்ந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த காலத்தில். அண்ட் ஷீ டிசர்வ்ஸ் தட் டைட்டில் ஆல்சோ. ஸோ அந்த படம்லாம் வந்து நான் ஷூட்டிங் போயிருக்கேன், அப்பாவோட ஷூட்டிங் போயிருக்கேன். அண்ட் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த ஸ்டேஜில் அமையும், இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறதே வந்து இட்ஸ் மோர் தென் எனி திங். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த டைரக்டர் மனோஜ் அண்ட் காட். இட்ஸ் ஆல் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் எப்போவுமே சொல்கிறது தான், லைஃப்பில் வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள், பிக் பாஸோட டேக்லைன் தான். சத்தியமாக லைஃப் இஸ் மிஸ்டீரியஸ். காட் ஒர்க்ஸ் இன் இஸ் ஓன் வேஸ். சம்டைம்ஸ் வந்து அன்பிலீவபிளாக இருக்கும், ஆனால் ஏன் அது நடக்குது அப்படின்னா நம்பிக்கை தான். யூ ஹாவ் டு பிலீவ். எல்லாரும் சொல்லுவாங்க முடியாது, நடக்காது, தெரியாது, எல்லாமே சொல்லுவாங்க. அதை மீறி நமக்குள்ள நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும், கடவுள் மேலே